மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே. Praise Lord, குட்டீஸ். மரியே வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் எல்லாம் விட்டாச்சு. எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா? இப்போ கேட்டிசம் கிளாஸ் ஆரம்பிப்போம். எப்போதும் போல உங்களுடைய கேட்டிசம் நோட்டு, பைபிள், சின்ன குறிப்பிடம் புத்தகம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. சங்கீதம் வாசிச்சுட்டு நம்ம குட்டி ப்ரேயர் பண்ணிட்டு கிளாஸ் அப்படியே தொடர்ந்து போவோம். சங்கீதம் 119, 113வது அதிகாரத்திலிருந்து 120 அதிகாரம் வரைக்கும். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய்ப் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். என்னை ஆதரித்தருளும். அப்பொழுது நான் இரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றிவிடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். ஆமேன். பிரைஸ் லார்ட் குட்டீஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சரி சரி, இப்ப ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம கேட்டீஸ்க்குள்ள போவோம். எல்லாரும் முழங்கால் படிட்டுங்க. சின்ன பிள்ளைங்கலாம் முழங்கால் படிட்டுங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? முதல்ல ஆண்டோட வேத வசனத்திலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆண்டோட வார்த்தை தியானிச்சு என்னாகமும் 15ஆம் அதிகாரம் 40வது வசனம். என்னாகமும் 15ஆம் அதிகாரம் 40வது வசனம். நன்றி இயேசு, போற்றி இயேசு, நன்றி இயேசு, போற்றி இயேசு. நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. நன்றி இயேசு, போற்றி இயேசு, நன்றி இயேசு, போற்றி இயேசு. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. எல்லாம் அல்ல பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ஒன்றும் இல்லாமை எல்லாவற்றையும் உண்டாக்கின மகா பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனே, சர்வலோக ராஜாவே, இதோ எங்களுக்காக பலியான செம்மறியானவரே, எங்கள் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு
எங்கள் நோய்களை சுமந்தவரே, எங்கள் மீட்புக்காக பாவ பரிகாரம் செய்தவரே, இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நாங்கள் கை கொண்டு அவைகளை நாங்கள் ஒரு விருப்பத்தின்படியாக நிறைவேற்றத்தக்கதாக நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் தந்தருளும். நாங்கள் ஏழைகளும் பூமியிலே பரதேசிகளுமாய் இருக்கிறோம். உம்மாலே சகலமும் கூடு என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீரே சகலத்தையும் செய்ய வல்லவர். ஷரத்து நிக்கரபர்த்தி சக்கரா. இதோ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய விண்ணக ஆசீர்வாதத்தை எங்கள் மீது பொழிந்தருளி எங்களை உம்முடைய ஜனங்களாக நீர் விரும்புகின்ற உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றி உம்முடைய அந்த நித்திய சுவிசேஷமாகிய மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் உலகம் அனைத்திற்கும் கொண்டு அறிவிக்கக்கூடியவர்களாக எங்களை நீர் மாற்றும்படியாக இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாமுள்ள பரிசுத்தமுள்ள தாயே, ஞானத்தின் ஊற்றானவளே, உம்முடைய பரிசுத்தமுள்ள உங்களுக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். நாங்கள் உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்து உம்முடைய நாங்கள் அந்த தாழ்ச்சி அணிந்து கொண்டவர்களாய் எங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும் தாயே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் மறவாதே என் ஆத்துமாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. கடைசியா லாஸ்ட் கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு வர சொல்லியிருந்தேன். எல்லாம் கேட்டீங்களா? சரி, நான் ஒரு ரீகால் பண்றதுக்கு குயிக்கா என்ன கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத நான் ஒரு ரீகால் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காட்சிக்குள்ள நம்ம போகலாம். கடைசியா மரியாளுக்கு வானதூதர் மங்கள வார்த்தை ஜபம் சொல்லுவார். மரியாள் கருவுற்று இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் எலிசபெத் அம்மாள் அவங்களோட உறவினர். அவங்க ஏற்கனவே 6 மாசம் கருவுற்று இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கபிரியல் தூதர் சொல்லவும், மரியாள் அந்த சின்ன மரியாள் 13 வயசு பொண்ணு, அந்த சின்ன மரியாள் சூசேப்பர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு, அவங்க வயசானவங்க எலிசபெத் அம்மாள், அதனால நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போவாங்க. போகும்போது மரியாளை சந்திக்கும் போது அங்கே ஆவியானவர் எலிசபெத் அம்மாளுக்கு சொல்லிடுவாரு, இந்த உலகத்தை மீட்க போற மீட்பரை தாங்கி இருக்கிற தாய் இந்த வாராங்க அப்படின்ட்டு எலிசபெத் கிட்ட சொல்லவும், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் அப்படின்ட்டு எலிசபெத் சொல்லுவாங்க. மரியாள் எலிசபெத்தை பார்த்ததும் வாழ்த்துவாங்க. அப்ப எலிசபெத் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை மகிழ்ச்சியால துள்ளும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 3 மாசம் அங்கேயே தங்கி இருந்து ஸ்நாபகர்ல பிறப்பாரு. ஸ்நாபகர்ல பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அது ஞானஸ்தானம்னா விருத்த சேதனம் கொடுக்கறது. அந்த விருத்த சேதன சடங்கு நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சக்கரியாசுக்கு, ஸ்நாபகர்லப்படோட தகப்பன் சக்கரியாசுக்கு அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் சொல்லுவாரு, உலகத்தை மீட்க போற மீட்பரோட தாய் இவங்கதான், அந்த மீட்பரை வயிற்றுல சுமந்திருக்காங்கன்னு விஷயம் தெரியும். அப்ப அந்த வயசான குருவா இருக்கிற அந்த சக்கரியாஸ் மரியாளுக்கு முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்பாரு. உங்களை நீங்க சாதாரணமா மனித முறைப்படி தாயா இருக்கிறீங்கன்னு உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ள போய் மரியாளுக்கு முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்பாரு. மரியாளும் அவர்கிட்ட ரொம்ப அன்பா பாசமா பேசி அவர் ஆறுதல் படுத்தி வருவாங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் தங்கி இருந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க, நாசரேத்துக்கு, அவங்க ஊருக்கு வருவாங்க. இது வரைக்கும் 2 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். எலிசபெத் அம்மாளுக்கும் சக்கரியாசுக்கும் மட்டும்தான் கடவுள் சொல்லி இருப்பாரு,
மரியாள் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு அவங்க ஊருக்கு வரும்போது 4 மாசம் ஆயிரும். 4 மாசம் இயேசு கிறிஸ்து வயிற்றுல இருப்பாரு. அதனால வயிறு இப்போ நல்லா பெருசா தெரியும். ஆனா வந்து அவங்க 2 பேருக்கும், சக்கரியாஸுக்கும் எலிசபெத்துக்கும் சொல்லியிருந்த ஆவியானவர் வந்து சூசேப்பருக்கு இன்னும் சொல்லாம இருந்திருப்பாரு. கடவுளும் வந்து மரியாள்கிட்ட வந்து நீ யார்கிட்டையும் சொல்லாத, நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால வந்து மரியாள் வந்து சொல்ல முடியாம இருப்பாங்க. அப்ப வீட்டுல வந்தும் ஆவியானவர் சொல்லாம இருப்பாரு. கொஞ்ச நாட்கள் ஓடும். பெரிய மனப்போராட்டத்துல மரியாள் இருப்பாங்க. சூசேப்பரும் பெரிய மனப்போராட்டத்துல இருப்பாரு. அப்போ ஒரு நாள் வந்து மரியாள் வந்து ஜெபிப்பாங்க. சூசேப்பருக்காக ஜெபிப்பாங்க. சூசேப்பர் எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சூசேப்பருக்காக பரிந்து பேசி ஜெபிப்பாங்க. அப்போ வந்து சங்கீதம் 119 சொல்லி அவங்க ஜெபிப்பாங்க. அந்த ஜெபம் சொல்லும் போது மரியாளை சுத்தி ஒரு பெரிய கரு மேகம் வந்து சூழ்ந்து வட்டமிடும். அப்ப மரியாள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இடியும் மின்னலுமா அந்த கருமேகத்துக்குள்ள வந்து இடிக்கும். அந்த ஜெபம் அவங்க சொல்லி முடிக்கும் போது சூசேப்பருக்கு வந்து அங்கே வானதூதர் வந்து தோன்றி சொல்லுவார், நீ வந்து மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவங்க வந்து பரிசுத்தாவியால தான் வந்து வயிற்றுல வந்து குழந்தைய வச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து கடவுள் தான் அந்த குழந்தையா வந்திருக்கிறாரு, மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாரு, உங்களை மீட்கிறதுக்கு வந்திருக்காரு எல்லாம் சொல்லவும் சூசேப்பர் ரொம்ப பயந்து நடுங்கி மரியாளை பார்க்க ஏழி மார்னிங்கே வருவார். காலையிலே வந்து கதவை தட்டுவார். மரியாள் போய் கதவை திறப்பாங்க. சூசேப்பருக்கு தலை குனிஞ்சிட்டு வெளியிலே நிற்பாரு. உள்ள வாங்க, ஏன் என்ன விஷயம், காலையிலே வந்திருக்கிறீங்களே. ஏன்னா வழக்கமாக ஒரு ஈவினிங் தான் வருவார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற காலையிலே வந்து நிற்கவும் மரியாளும் பதட்டத்தோட என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. அவர் பதில் சொல்லாமல் நிற்பார். உள்ள வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கும் அப்படியே தலை குனிஞ்சே நிற்பார். அப்புறம் டக்குன்னு மரியாள் முன்னாடி முட்டி போட்டுருவார். முட்டி போட்டு தலை குனிஞ்சு அழுவுவார். என்னை மன்னிச்சிருங்க, கடவுளோட தாயான்னு வந்து நான் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு அழுவுவார். இல்லை நீங்கள் தப்பெல்லாம் பண்ணலை, அவங்க மன்னிக்கிற அளவுக்கு நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல, இல்லை என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கதறி அழுதுகிட்டு இருப்பாரு. அப்ப மரியாள் வந்து அவர் ஆறுதல் படுத்தி தன்னோட 2 கரங்களையும் அவர் தலை மேல வைப்பாங்க, ஆசீர்வதிக்கிற மாதிரி வைப்பாங்க. அது வந்து அவருக்கு மன்னிப்பு கொடுத்தது போல இருந்துச்சு அப்படின்னு அந்த காட்சியில சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு சந்தோஷம் வரும் 2 பேருக்குமே. உடனே சூசேப்பர் பரபரப்பா, இனிமே மீட்பர் வரப்போறாரே, அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், அவரு இங்க பிறக்கிறதுக்கு அவருக்கு தேவையான வசதிகள்லாம் செய்யணும் அப்படின்ட்டு பரபரப்பா வந்து எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் கடைசியை நம்ம பார்த்தது. ஸோ இதுக்கு அடுத்த காட்சி வந்து அடுத்த ஒரு 5 மாசம் கழிச்சு அடுத்த காட்சி காமிக்கிறார் ஆண்டவர். அப்பனாக்கும் இப்போ மரியாள் வந்து 9 மாசம் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அடுத்த காட்சி ஆரம்பிக்கும் போது இந்த காட்சி எங்க ஆரம்பிக்குதுன்னா நாசரேத்துல உள்ள அந்த வீட்டுல தான் இந்த காட்சி ஆரம்பிக்குது. வழக்கமா மரியாள் வந்து அவங்க வீட்டுல வந்து அவங்க சாப்பிட்ற ஒரு டைனிங் ஹால், ஒரு உணவு இருந்துற ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அங்கிருந்து அந்த காட்சி ஆரம்பிக்குது. அங்கே அவங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஒயிட் கலரு ஒரு துணி வந்து நெஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கையால வந்து ஒரு துகில் வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கையில வச்சுக்கிட்டு. ஈவினிங் ஆயிடுது. ஈவினிங் ஆனதும் அப்படியே இருட்டுனதும் டக்குன்னு அந்த துணியை வச்சுட்டு எந்திரிச்சு போய் விளக்கேத்துறாங்க. விளக்கேத்திட்டு அப்படியே வராங்க. அப்படியே கொல்லை பக்கமா கதவு வந்து திறந்துருக்கு. அதுல இருந்து ஈவினிங் மாலை மஞ்சள் வெயில் வந்து உள்ள வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. அதனால அந்த கதவை சாத்திட்டு திருப்பி அப்படியே இங்கிட்டு வராங்க. இங்கிட்டு வந்துட்டு ஹால் பக்கம் வராங்க. ஹால் பக்கம் வரும்போது அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னு ரொம்ப அழகா இருக்காங்க. இப்போ ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த காட்சி திருப்பி கண்டினியூ ஆகுது. கடைசியா வந்து சூசேப்பர் வந்து மரியாள் முன்னாடி முட்டி போட்டு அழுது மன்னிப்பு கேட்ட அந்த டைம் அவங்க 4 மாச கர்ப்பிணி. அவங்க இப்போ வந்து 9 மாச கர்ப்பிணியா இருக்கிறாங்க. ஒரு 5 மாச கேப்புக்கு அப்புறம் தான் திருப்பி காட்சி ஆரம்பிக்குது. இப்ப பார்க்க இன்னும் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கப்ரியேல் வானதூதர் வந்து அந்த சிறுமி 13 வயது சிறுமி மரியாளுக்கு வந்து மங்கள வார்த்தை சொல்லும் போது ஒரு சிறுமியின் முகம் அழகு அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாபகர்லப்பர் அவங்க ஸ்நாபகர்லப்பர் பிறந்ததுக்கு அப்புறம்
அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்ல வசீகரமா முதிர்ச்சி அடைந்த ஒரு அழகான மூஞ்சியா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து மரியாளோட முகம் வந்து ஒரு தாய்மையோட முழு நிறைவடைஞ்ச ஒரு ஒரு ஸ்திரீயோட அழகான ஒரு தெளிவான ஒரு முகமா இருக்குது மரியாளோட முகம் பார்க்கறதுக்கு. வந்துட்டு அந்த ஹால் பக்கம் வராங்க. அப்போ வந்து சூசேப்பர் வராரு. சூசேப்பர் வழக்கமா எப்போ வருவாருன்னா ஈவினிங் தான் வருவார். ஏன்னா அவரோட வேலைகளை முடிச்சுட்டு ஈவினிங்னாக்கும் ஒரு 6-7 அந்த டைம்ல வந்து மரியாளுக்கு தேவையான பழங்கள், பால் கட்டிகள், சாப்பாடு, பிரெட்டு இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போவார். பல நேரங்கள்ல இதெல்லாம் அவருக்கு வந்து அவர் செஞ்ச வேலைக்கு கூலியா கிடைக்கும். அந்த கூலியா கிடைக்கிறத வந்து அவர் வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு மரியாள்கிட்ட பேசிட்டு வேற எதுவும் தேவையா, எல்லா வசதிகள்லாம் இருக்குதா அப்படின்லாம் பேசிட்டு அவர் போவார். அதே மாதிரி வழக்கமா அன்னைக்கு வராரு. வரும்போது ஒரு கிராமத்துக்குள்ள இருந்து வர ஒரு பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறார். சில நேரங்கள்ல அவருக்கு வேலைகள் வந்து அவர் வீட்டுல வச்சு செய்வார். அவர் வீடுங்கிறது வந்து மரியாள் தங்கியிருக்கிற வீட்டிலேயே வந்து கொல்லை பக்கத்துல ஒரு இடம், அவருக்கு ஒரு மரப்பற்றை ஒண்ணு வச்சிருந்தார். அந்த இடத்துல அந்த வீட்டை சரி பண்ணும்போது இங்க நான் ஒரு மரப்பற்றை போட்டுக்கட்டா அப்படின்ட்டு மரியாள்கிட்ட வந்து அவர் பர்மிஷன் கேட்பாரு. அவர் கணவரா இருந்தாலும் அவருக்கு தனியா ஒரு வீடு இருக்கும். இது மரியாளோட வீட்டுல வந்து அந்த கொல்லை பக்கத்துல அந்த இடத்துல ஒரு பட்டறை போட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்டப்ப தாராளமா போட்டுக்கங்க, உங்க இஷ்டப்படி போட்டுக்கங்கன்னு மரியாள் சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு சில கார்பெண்டர் வேலைகள்லாம் வந்து வீட்டுல வச்சு செய்யற மாதிரி வேலைகள் கொடுக்கும்போது அவர் அந்த பட்டறையில தான் வந்து வச்சு செய்வார். அந்த பட்டறையில இருந்து அவர் வேலையை முடிச்சுட்டு வந்தாருன்னா வீட்டோட சைடு பக்கத்துல இருந்து வீட்டுக்குள்ள வருவாரு. ஆனா இன்னைக்கு வந்து வீட்டோட மெயின் டோர் வழியா வராரு. மெயின் வாசல் வழியா வராருனாக்கும் வெளியில வேற ஊருக்கு போய் வேலை செஞ்சுட்டு மெயின் டோர் வழியா உள்ள வராரு. இன்னைக்கு வந்ததும் மரியாள் கதவை திறந்து விடுறாங்க. திறந்து விட்டதும் கொஞ்சம் அவர் டல்லா தான் இருக்கிறார். உள்ள வந்ததும் அவரோட மேலங்கியை கலட்டுறாரு. மேலங்கியை கழட்டி கொடுப்போம். மரியாள் போய் டக்குன்னு அந்த மேலங்கியை வாங்கி அதை வந்து அழகா மடிச்சு ஒரு பெட்டியில வைக்கிறாங்க. அப்புறம் அங்கே உள்ள டைனிங் டேபிள்ல அவர் உட்கார்றாரு. உட்காந்து ஒரு கையை அப்படியே ஊனி முகத்துல வச்சுக்கிறாரு. இன்னொரு கையால் அப்படியே தாடியை கோதி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் டல்லா உட்காந்துருக்கிறாரு. அப்போ வந்து மரியாள் வந்து கேட்கிறாரு, நீங்க ரொம்ப கவலையா இருக்கிறீங்களே, என்னால உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, ஏன் இப்படி கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மரியாள். அப்போ சூசேப்பர் சொல்றாரு, இல்ல மரியாள், நீங்க எனக்கு உதவி செய்ய வேண்டாம், நீங்க எனக்கு எப்பயுமே ஆறுதலா தான் இருக்கிறீங்க. ஆனா எனக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்திருக்குது. அதுவும் வந்து உங்களை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சூசேப்பர். மரியாள் கேட்குறாங்க, என்னை பத்தி என்ன உங்களுக்கு கவலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப சூசேப்பர் சொல்ல ஆரம்பிக்கிறார், இன்னைக்கு வந்து நம்மளோட ஜப ஆலயத்துல கதவுல வந்து ஒரு கட்டளை ஒட்டி இருக்கிறாங்க. அந்த கட்டளையை பார்த்ததுல இருந்து எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த காலகட்டங்கள்ல ஒரு ஊருக்கு வந்து ஒரு பொதுவா ஒரு அறிவிப்பு சொல்லணும் அப்படின்னாக்கும் அந்த அறிவிப்பை வந்து தேவாலயத்தோட டோர்ல அந்த கதவுல வந்து அதை எழுதி அதுல வந்து நோட்டீஸ் மாதிரி ஒட்டிடுவாங்க. அந்த இப்போ நம்ம கிராமப்புறங்கள்லாம் வந்து தண்டோரா போடுவாங்கல்ல, தண்டோரா போடுறது, ஊர் ஃபுல்லா ஒரு தகவலை சொல்லணும், தண்டோரா போடுறதுன்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு. இப்ப இந்த காலகட்டங்கள்ல கூட ஏதாவது துக்க செய்தி, யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னாக்கும் ஆட்டோல வந்து ரேடியா கட்டிட்டு அப்படி ஊர்ல சொல்லிட்டே போவாங்க, இன்னார் வீட்டுல இன்னார் இறந்துட்டாரு, அவரோட அடக்கம் இருக்கும் அப்படின்ட்டு. இதை வந்து அந்த காலத்துல தண்டோரா போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூசேப்பர் அவங்க மரியாள் இருந்த காலகட்டங்கள்ல ஊர் ஃபுல்லா ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னாக்கும் அந்த செய்தியை வந்து ஒரு இதுல எழுதி கொண்டு போய் தேவாலயத்து கதவுல வந்து ஒட்டிடுவாங்க. தேவாலயத்து கதவுல வந்து ஒரு தகவல் இருக்குன்னா அது ஊர் ஃபுல்லா சரசரன்னு பார்த்தா பரவிடும். எல்லா ஊர் ஆம்பளைங்களும் போய் அந்த தகவலை பார்த்து அதன்படி வந்து செய்வாங்க. ஸோ அப்படி ஒரு தகவலை வந்து இன்னைக்கு சூசேப்பர் பார்த்துட்டு வந்து கவலையா உக்காந்துருக்கிறார். அதான் சொல்றாரு, இன்னைக்கு தேவாலய கதவுல வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க, அதை பார்த்ததுல இருந்தா எனக்கு கவலையா இருக்கு. என்ன நோட்டீஸ் அப்படின்னு கேட்கும்போது, பாலஸ்தீன் நாட்டவர்கள் எல்லாரும் வந்து போய் பேர் எழுதி கொடுக்கணும், அதையும் வந்து அவங்கவுங்க சொந்த ஊர்லயே போய் எழுதி கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசன் வந்து கட்டளை போட்டிருக்கிறான். அப்படின்னாக்கும் நம்மள அவங்கவுங்க சொந்த ஊர்ல இது பண்ணணும்னாக்கும் நம்ம வந்து பெத்லஹேம் போக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மாதா அதை கேட்டதுமே அப்படின்னு சொல்லி ஷாக்காய் நெஞ்சில கை வைக்கிற ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனதும்
அவரு சூசைப்பர் வந்து சொல்றாரு, இது ஒரு அதிர்ச்சியான செய்தியா தான் உங்களுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியும், இது ஒரு துயரமான அதிர்ச்சி அல்லவா அப்படின்னு சூசைப்பர் கேட்கிறாரு. உடனே மரியாள் வந்து ஆக்சுவலா வந்து துயரமான அதிர்ச்சி அடையல, அவங்க சந்தோஷமான அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்போ வந்து மரியாள் சொல்றாங்க, இல்ல இல்ல இது எனக்கு துயரமான அதிர்ச்சி கிடையாது, நான் அதை பத்தி நினைக்கல, நான் வேதாகமத்தை பத்தி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேதாகமத்தை பத்தி நினைக்கிறேன் அப்படின்னாக்க என்னன்னாக்கும், நம்மளோட பழைய ஏற்பாடு புக்கு இருக்குல்ல, இப்ப இந்த பழைய ஏற்பாடு புக்கு தான் யூதர்களுக்கும் அவங்களோட வேதாகம புக்கு. இது வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இப்ப நம்ம வச்சிருக்க பழைய ஏற்பாடு புக்கு வந்து மரியாள் காலங்கள் சூசேப்பர் காலங்கள்ல இருந்தே இருக்குது. அந்த புக்குல வந்து மரியாள் வந்து கோயில்ல இருந்தப்ப அந்த வேதாகமங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்ச ஆள் அவங்க. அந்த அளவுக்கு வந்து வேதாகமத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அவங்க. அதுல வந்து இந்த வேதாகமத்துல வந்து மீகா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. மீகா அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசி வழியா ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரு. அந்த தீர்க்க தரிசனம் இவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஞாபகம் வந்துட்டு தான் அவங்க ஒரு இன்ப அதிர்ச்சியில தான் ஆண் அப்படி ஷாக்கா வராங்க. அவர் வந்து அந்த பெத்லஹேம்ல போய் பேர் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சூசேப்பர் சொன்னதும் அவர் சொல்லிட்டு, இல்லை நான் வேதாகமத்தை பத்தி நினைச்சு பாக்குறேன் அப்படின்னு மரியாள் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கும், பெஞ்சமினுடைய தாயும் யாக்கோபின் மனைவியுமான ராக்கேல் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ராக்கேல்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னாக்கும் நம்ம யாக்கோபோட மனைவிமார்கள். அவங்கதான் அவங்களும் ஒரு மனைவி. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க தான். மித்த மனைவிகளுக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்க இருக்கும். 2 பிள்ளைங்க தான். அதுல ஒரு பிள்ளை வந்து யோசேப்பு, இன்னொரு பிள்ளை வந்து பெஞ்சமின். பெஞ்சமின் தான் கடைசி பிள்ளை. யோசேப்பு பத்தி உங்களுக்கு தெரியும். யோசேப்பு கதை வந்து அவர் வந்து எகிப்துல போய் எகிப்துல அரசனாகி எல்லா பஞ்சத்துல எல்லா மக்களையும் காப்பாத்துவாரு. அந்த யோசேப்போட தம்பி தான், கூட பிறந்த தம்பி தான் இந்த பெஞ்சமின். இந்த பெஞ்சமின் பிறக்கும் போது அந்த அம்மா செத்துரும். அந்த பிரசவ வேதனையில செத்துரும். அந்த பிள்ளைய பெத்து போட்டுட்டு செத்துரும் அந்த ராக்கேல் அப்படிங்கிறவங்க. அந்த ராக்கேலை கொண்டு போய் எங்க அடக்கம் பண்ணுவாங்கன்னாக்கும் இந்த பெத்லஹேம்ல தான் அடக்கம் பண்ணுவாங்க. அதுதான் இப்ப மரியாள் வந்து இதெல்லாம் இந்த இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் வந்து பழைய ஏற்பாட்டு கதைகள்ல வந்து இருக்குது. ஆதியாகமத்திலே இருக்குது. ஆதியாகமத்தோட கடைசி பகுதிகள்ல அதெல்லாம் இருக்கும். அதை வந்து மரியாள் வந்து சொல்றாங்க, பெஞ்சமினுடைய தாயும் யாக்கோபின் மனைவியுமான ராக்கேல், அந்த ராக்கேலோட வம்சத்துல ஒரு நட்சத்திரம் தோன்றும், அவரே இரட்சகர். ராக்கேல் பெத்லஹேமில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு மரியாள் சொல்றாங்க. சொல்லிட்டு பெத்லஹேமை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு இறைவாக்குல அப்படின்னு மரியாள் சொல்றாங்க, நீ பெத்லஹேமே எப்பிராத்தா, யூதாவின் கோத்திரத்தில் மிக சிறியவன் நீ, அரசாள்பவர் உன்னிடத்திலிருந்து பிறப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. தாவீதின் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசர் அங்கு பிறப்பார் அப்படின்னு மரியாள் வந்து சொல்றாங்க. இது வந்து சூசேப்பருக்கு வந்து எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்கு. ஆனா சூசேப்பர் மரியாள் அளவுக்கு வந்து வேதத்தை வந்து கரைச்சு குடிச்சவர் கிடையாது. ஏன்னா இவர் குடும்ப வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்தவர். ஆனா மரியாள் வந்து சின்ன வயசுல இருந்தே கோயில்லேயே டெடிக்கேட்டடா வளர்ந்தவங்க. அதனால இவங்களுக்கு வந்து நிறைய வந்து வேதத்தை வந்து அலசி ஆராய்ஞ்சு அந்த வேதத்துக்குள்ள ஊறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய மரியாளுக்கு இருந்துச்சு. மரியாளுக்கு இன்ச்சு பை இன்ச்சா ஒவ்வொரு வார்த்தை பை வார்த்தையா எது எங்கெங்க இருக்குன்னு மாதாமாவுக்கு நல்லா தெரியும். அதனால இந்த குடிக்கணக்கு எழுதுறதுக்கு வந்து பெத்லஹேமுக்கு போகணும் அப்படின்னு சூசேப்பர் சொன்னப்ப டக்குன்னு மரியாளுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. இப்ப வந்து இது பைபிள் இப்ப மரியாள் சொன்னது வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாட்டுல இப்ப படிக்கலாம். இது வந்து மீகாவுல இருக்கு. மீகாவுல 5:2 இருக்கு. யாராவது எடுத்து படிக்கிறீங்களா? மீகாவுல 5:2. லியோனா நீ ரெடியா இருந்தா கூட படிமா, இல்லைன்னா லியோனா அப்பா படிங்க. நீயோ அப்ரதா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கிறாய். ஆயினும் இஸ்ரவேலே, என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுதான் வந்து தீர்க்க தரிசனம். மீகா 5:2 இருக்கு. உங்க கேட்டிசம் நோட்டில் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வேணா எடுத்து உங்க நோட்ல எல்லாம் எழுதிக்கோங்க. மீகா மீகான்னு ஒரு புக் இருக்கு. மீகாவில் 5வது அதிகாரத்துல 2வது வசனம். கடவுள் வந்து அந்த மீகா தீர்க்க தரிசி வழியா இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். மரியாள், சூசேப்பர் இவங்க காலங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது சொல்லப்பட்டிருச்சு. இது வந்து இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பெத்லகேமை பத்தி. ஈவன் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாம் பூசையில வந்து வாசகங்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 ராஜாக்கள் வருவாங்க. 3 அரசர்கள் வந்து அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி வரும்போது இங்க அரசன்கிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ வந்து அந்த அரசன் என்ன பண்ணுவான், அங்கே உள்ள ஞானிகளை கூப்பிட்டு விசாரிப்பான். விசாரிக்கும் போது ஆமா இந்த மாதிரி வந்து பெத்லகேமை பத்தி தீர்க்க தரிசனம் இருக்குன்னு சொல்லவும், அப்புறம் அந்த அரசன் வந்து இந்த 3 ராஜாக்களையும் கூப்பிட்டு நீங்க முதல்ல போய் அவரை பார்த்து வணங்கிட்டு வாங்க, வணங்கிட்டு வந்து எனக்கும் சொல்லுங்க, நானும் போய் வணங்குறேன் அப்படின்ட்டு சுமாச்சிக்கும் பொய்யா சொல்லுவான். ஆனா அவனோட எண்ணம் போய் அந்த குழந்தைய கொன்றணுங்கிறது தான். அது மாதிரி சொல்லவும் அவங்களும் சரின்ட்டு திருப்பி நட்சத்திரம் வரும், போய் குழந்தைய வணங்கிட்டு அவங்க ஊர் திரும்பும்போது வானதூதர் வந்து நான் சொல்லுவார், திருப்பி அந்த ராஜாட்ட போவாதீங்க, நீங்க வேற வழியா உங்க ஊருக்கு போயிருங்க அப்படின்னு வானதூதர் எச்சரிச்சதுனால அவங்க வேற வழியா போயிடுவாங்க. அப்புறம் அந்த அரசன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வரல அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், கோபமாயி போய் அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து கொல்லுவான் அப்படின்ட்டு நம்மளாம் இந்த வசனம்லாம் கேட்டிருப்போம் வாசகங்கள். ஸோ இந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி தான் அங்கே வந்து அந்த அறிஞர்கள் வந்து அந்த ராஜாட்ட சொல்லுவாங்க. இந்த மீகா 5:2 உள்ளது. இது வந்து மரியாள் வந்து சூசேப்பருக்கு பேசும்போது இந்த காட்சியில டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இப்படி சொல்லப்பட்டிருக்கு, தாவீதின் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசர் அவர் அங்கிருந்தா பிறப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் சூசேப்பர் வந்து என்ன சொல்றாரு, அப்படின்னாக்கா அதற்குரிய நேரம் வந்துருச்சுன்னு நீங்க கருதுறீங்களா, அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சூசேப்பர் ரொம்ப கலங்கி போய் மாதாவை பார்க்கிறார். ஏன் கலங்கி போய் பார்க்கிறாரு அப்படின்னாக்கும், கடைசி காட்சியில என்ன நான் சொல்லியிருந்தேன், அவங்க 2 பேரும் வந்து சூசேப்பர் வந்து மரியாள்கிட்ட வந்து மன்னிப்பு வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமா வந்து பிறக்க போற மீட்பருக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அந்த வீட்டுல பண்ணுவார். அந்த வீட்டுல ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. குழந்தைக்கு எங்க தொட்டி கட்டுறது, அந்த குழந்தை விளையாட வேண்டிய இடம் எது, எல்லாமே ஆல்டர் பண்ணுவார். நிறையா தொட்டியெல்லாம் செஞ்சிருவாரு. அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே அந்த வீட்டுல வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ வந்து நம்ம இந்த வீட்டுல குழந்தை பிறக்க போறதில்ல, வேற ஏதோ ஒரு ஊர்ல இது பண்ண போதுன்னா ரொம்ப கலக்கமாயிடுறாரு அவரு. ஆனா இவர் இதெல்லாம் பண்ணும்போது மரியாள் வந்து எந்த மறுப்பும் சொல்லாம ஒரு வளர்ப்பு தகப்பனா அவரோட ஆர்வத்துக்கு அவரோட இன்ட்ரெஸ்டுக்கு அவர் செய்யறத செய்யட்டுன்னு விட்டுருவாங்க. அவங்க எந்த தடையுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து சூசேப்பர் கலங்கி போயிருக்காரு அப்படின்னா அதுக்குரிய டைம் வந்துருச்சா அப்படின்ட்டு உடனே மாதா வந்து அவர் அப்படி கலங்கி இருக்கிறத பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. தனக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவோட சேர்ந்து அவங்க ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உள்ளுக்கே ஒரு ஜபம் சொல்றாங்க. இந்த மனிதனுக்கு வந்து ஒரு ஆறுதல் படுத்துறதுக்கு வந்து உதவி செய்யுங்க. இவர் என்ன இருந்தாலும் ஒரு மனிதன் தானே சூசேப்பரு, அந்த மனிதனுக்குரிய கலக்கங்கள் கலங்குறாரு. அவர் கலங்காம இருக்கிறதுக்கு அவருக்கு வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லுங்க என் ஆத்மாவே அப்படின்னு சொல்லி மரியாள் வந்து தனக்குள்ளேயே அவங்க ஜெபிக்கிறாங்க. சொல்லி கலங்கிட்டு அவங்க அந்த ப்ரேயர் பண்ணிட்டு மாதா வந்து அவருக்கு வந்து தைரியம் சொல்றாங்க சூசேப்பருக்கு. என்ன தைரியம் சொல்றாங்கன்னாக்கும், கடவுள் விருப்பப்பட்ட எதை வேணாலும் செய்யலாம், அவர் எதை வேணாலும் எப்படி வேணாலும் அவர் இது பண்ண முடியும், ஏன் அவர் நினைச்சாருன்னா இந்த டைம் கூட கொஞ்சம் பிந்தி போறத மாதிரி கூட செய்யலாம், அது கடவுளால முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சூசேப்பர் என்ன சொல்றாரு, பயணத்தை பத்தி பயப்படுறாரு. இந்த பயணம், இந்த ஜனக்கூட்டங்கள், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சமாளிக்க போறோம், நம்ம போயிட்டு திரும்பி வந்துட முடியுமா, திருப்பி வந்துட முடியுமான்னு என்ன கேட்குறானாக்கா, குழந்தை பிறக்கிறதுக்குள்ள இந்த வீட்டுக்கு வந்துட முடியுமா அப்படின்ட்டு இது பண்றாரு. ஒருவேளை நீங்க அங்க இருக்கும் போதே குழந்தை பிறக்கிறது மாதிரி பேறு காலம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யறது, நமக்கு அங்க யாரையுமே தெரியாதே அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப கலங்குறாரு. அப்போ வந்து மரியாள் வந்து
கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து அவருக்கு ஆறுதல் படுத்தி பேசுறாங்க. சூசேப்பருக்கு ரொம்ப கலங்கவும் ரொம்ப டீட்டெயில்டா ஆறுதலா வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னாக்கும், பயப்படாதீங்க சூச, எல்லாமே சரியா இருக்கும். ஒரு ஒரு மிருகம் வந்து குட்டி போடுது அப்படின்னா கூட அந்த மிருகத்துக்கு கூட வந்து கடவுள் வந்து ஒரு புகலிடம் தருவாரு, அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி தராரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து தன்னோட மெசியாவுக்காக வந்து ஒரு ஒரு இடத்த கண்டுபிடிச்சு தரமாட்டாரா? அதனால நம்ம வந்து அவரையே நம்பி இருக்கிறோம். நம்மளோட கஷ்ட நேரங்கள் வந்து நம்ம கஷ்டங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஏத்த அளவுக்கு நம்ம இன்னும் அதிகமாவே நம்ம அவரை நம்புறோம். நம்ம 2 பேரும் வந்து 2 சின்ன குழந்தைங்க மாதிரி அவரோட கரங்களுக்குள்ளேயே, கடவுளோட கரங்களுக்குள்ளேயே நம்மளே நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம். அதனால அவரே வந்து நம்ம கரங்களை பிடிச்சி வழிகாட்டி கொண்டு போறாரு. நம்ம என்ன பிரச்சனை வந்து எவ்வளவு இதுதானாலும் நம்ம எல்லாத்துலயும் கடவுளையே நம்ம நம்பி இருக்கிறோம். அவருமே வந்து ஒரு மிகச்சிறந்த தந்தை, பூமியில வந்து ஒரு மிகச்சிறந்த தந்தை வந்து தன்னோட பிள்ளைங்களை அதிகமா அன்பு செஞ்சு எவ்வளவு காப்பாற்ற முடியுமோ அதை விட மிக அதிகமா வந்து நம்மளை அன்பு செஞ்சு அவரோட பிள்ளைகளும் ஊழியக்காரங்களுமாகிய நம்மளை வந்து அவர் வந்து பார்த்துக்கிறாரு. ஒரு தீமை வந்து நம்மளை வந்து அவர் நெருங்க விட மாட்டாரு. இந்த குடிக்கணக்கு எழுத சொல்லி இருக்கிற செசார் மன்னன், அந்த மன்னன்கள்லாம் செசார்ன்னு தான் சொல்லுவாங்க. இந்த குடிக்கணக்கு எழுத சொல்லி இருக்கிற செசார் மன்னன் வந்து கடவுளோட கரத்தில் வந்து அவனும் ஒரு கருவி தானே அப்படின்னு சொல்லி மரியாள் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, கடவுள் வந்து மனுஷனை மன்னிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த மனுஷனை வந்து மன்னிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ண அந்த காலகட்டங்கள்ல இருந்தே வந்து கடவுள் வந்து தன்னோட மெஸ்ஸியா வந்து இந்த பெத்லஹேம்ல பிறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. ஈவன் பெத்லஹேம்னு ஒரு ஊர் உருவாகிறதுக்கு முன்னாடியே கிறிஸ்து வந்து அந்த பெத்லஹேம்ல பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெத்லஹேமுக்குரிய வந்து மகிமையை வந்து அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. பூமியில வந்து பிரச்சனைகள் இல்லாம, சண்டைகள் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கிற காலகட்டமா இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல வந்து மெஸ்ஸியா வந்து அந்த பெத்லஹேம்ல பிறக்கணும் அப்படிங்கிறது வந்து கடவுள் முன்னாடியே வந்து பிளான் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. இந்த உலகத்துல வந்து சண்டைகள் இல்லாம, பகை இல்லாம, பிரச்சனைகள் இல்லாம அமைதியா இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல அந்த நட்சத்திரம் வந்து உதிக்கும். இந்த நட்சத்திரம் உதிக்கிறதுக்கு இதை விட சரியான ஒரு காலம் வந்து இருக்க முடியுமா? அந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப தெய்வீகமான பிரகாசமான அந்த நட்சத்திரம் வந்து நமக்கெல்லாம் தரப்போறது வந்து மீட்பை தரப்போகுது. அதனால சூசையை பயப்படாதீங்க. நம்ம பயணம் செய்ய போற சாலைகள்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாததா இருந்தாலும் நம்மளோட கூட சேர்ந்து பயணம் செய்ய போற ஜனக்கூட்டங்கள் வந்து நம்மளோட பயணத்தை வந்து ரொம்ப கடுமையாக்குனாலும் நம்ம கூட சமணசுகள் இருப்பாங்க. சமணசுகள் வந்து நம்மளை பாதுகாத்துக்குவாங்க. அது நமக்காக இல்லாட்டினாலும் அந்த சமணசுகள் தங்களோட அரசராகிய அந்த நம்மளோட குழந்தைக்கு அந்த நம்மளோட குழந்தையா பிறக்க போற அந்த சமணசுகளோட அரசராகிய அந்த அரசருக்காக அவங்க வந்து பணிவிடை செஞ்சு எல்லாத்தையும் வந்து அவங்க சரி பண்ணுவாங்க. நமக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்காட்டினா கூட பிரச்சனை இல்லை. அந்த சமணசுகளோட ரெக்கைகளுக்கு அடியில கூடாரமா வந்து நம்ம வந்து தங்கிக்கலாம். அதனால நமக்கு எதுவுமே நேரிடவும் முடியாது. கடவுள் வந்து அது அலோவ் பண்ண மாட்டாரு. கடவுள் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மரியாள் சொல்றாங்க. இதெல்லாம் மரியாள் சொன்னதுக்கு அப்புறம் சூசேப்பர் வந்து அவரோட கவலையெல்லாம் வந்து அப்படியே தீருது. அவங்க பேச பேச சூசேப்பரோட கவலையெல்லாம் தீருது. தீர்ந்ததும் அப்படியே அவர் முகத்துல அவர் நெத்தியில இருந்த சுருக்கங்கள்லாம் போகுது. சுருக்கங்கள்லாம் போயிட்டு அப்படியே மனசு ஃப்ரீ ஆயிட்டு அவர் மூஞ்சில சிரிப்பு வருது, ஸ்மைல் வருது. ஸ்மைல் வந்துட்டு மரியாளை பார்த்து சூசேப்பர் இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் ஆத்துமத்தின் சூரியனே அப்படிங்கிறாரு. அவரு அங்கே இருந்து அவ்வளோ கவலையோட வந்து எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தாரு. எப்படி டிராவல் பண்ண போறோம், நிறை மாச பொண்ணை வந்து எப்படி நம்ம இவ்வளவு தூரம் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து எல்லா ஊருக்காரங்களும் பல பேர் நடந்து போவாங்க, பல பேர் கோவேறு கழுதையில போவாங்க, பல பேர் வண்டியில போவாங்க. ரோடு தூசியா இருக்கும், எல்லாமே கஷ்டமா இருக்கும். சாப்பாடு கிடைக்கிற கஷ்டம், தண்ணி கிடைக்கிற நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க.
இந்த பக்கம் போறவங்க போயிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் போய் பேர் எழுதி முடிச்சவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. ஃபுல் டிராஃபிக்கா இருக்கும். இவ்வளவு இதுல வந்து நிறைமாச கர்ப்பிணி பிள்ளைய நம்ம எப்படி கூட்டிட்டு போயிட்டு எப்படி கொண்டு வர போறோங்கிற அந்த கவலை அவருக்கு. அதெல்லாம் வந்து மரியாள் பேசின அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு அவர் ஃப்ரீ ஆயிட்டார். ஃப்ரீ ஆனதும் இந்த வார்த்தையை மரியாதை பார்த்து சொல்றாரு, என் ஆத்துமத்தின் சூரியனே அப்படிங்கிற சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஆசிரி பெற்றவங்க, நீங்க வந்து கடவுளோட வரப்பிரசாதத்தினால எப்பயுமே நிரம்பி இருக்கிறவங்க, நீங்க வந்து பார்க்குற எல்லா விஷயத்தையுமே வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வரப்பிரசாதத்தின் வழியாவே நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு, சரி இனிமே நம்ம வந்து நேரத்தை வீணாக்க வேண்டாம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம போயிடுவோம். போயிட்டு பேர் எழுதி கொடுத்துட்டு எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து திரும்பி வந்துருவோம். ஏன்னா நமக்கு இங்க எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்பயுமே கூட சூசேப்பர் வந்து அவர் மெஸ்ஸியா வந்து பெத்தலஹேம்ல பிறப்பாரு அப்படிங்கிறது வந்து அவருக்குள்ள இன்னும் உணரல அவரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருனாக்கும், நம்ம இங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம், குழந்தை பிறக்கிறதுக்கு, பிறந்ததுக்கு அப்புறம் அது வளர்றதுக்கு எல்லாமே இங்க சூசேப்பர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. எப்படியாவது சீக்கிரம் போயிட்டு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள இங்க சீக்கிரம் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. அதனால வந்து சூசேப்பர் சொல்றாரு, நம்ம எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போயிட்டு, அதே மாதிரி எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வர முடியுமோ இங்க வந்துருவோம், ஏன்னாக்கும் இங்க எல்லாமே தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மரியாள் சொல்றாங்க, ஆமா நம்ம குமாரனுக்கு எல்லாமே தயாரா தான் இருக்குது, ஆனா வந்து பரமபிதா வந்து அவரோட வருகைய மறைபொருளால வந்து திரையிட்டு இருக்கிறாரு. இப்பயுமே மரியாள் வந்து கொஞ்சம் மறைவாவே திருப்பி சொல்றாங்க, பரமபிதா வந்து தன்னோட வருகைய வந்து மறைபொருள்களால வந்து திரையிட்டு மறைச்சு இருக்கிறாரு. அந்த திரையை நம்ம எடுத்துடக்கூடாது, சேசுவே அதை செய்வார் காலம் வரும்போது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேசுவே அப்படிங்கிற அந்த கடவுளோட நாமத்தை அவங்க உச்சரிக்கும் போது மரியாளோட முகம் வந்து இன்னும் பிரைட் ஆகுது, அவங்களோட குரல்ல வந்து அப்படி ஒரு உற்சாகம் வருது, அவங்களோட கண்ணு அது அப்படியே பிரைட் ஆகுது, அப்படியே ரொம்ப பரவசமாகறாங்க. அந்த நாமத்தை சொல்லும் போதே சேசு வந்து காலம் வரும்போது அவரே வெளிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சேசுன்னு பேர் சொல்லும் போது அப்படியே ரொம்ப பரவசமாகறாங்க மரியாள். பரவசமாயி இதாகிறாங்க. சூசேப்பர் வந்து அப்படியே ஒரு மிரட்சியோட வந்து மரியாள் அப்படியே முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. இதோட வந்து இந்த காட்சி வந்து இன்னைக்கு முடியுது. பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. இப்ப இன்னைக்கு காட்சியில வந்து எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்களோட பயணத்தை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு வந்து சூசேப்பர் வந்து தகவல் சொல்லி இருக்கிறாரு, பெத்லஹேமுக்கு பேர் பதிவு செய்ய போகணும்னு செசார் மன்னன் கட்டளை இட்டுட்டான் அப்படிங்கிறது தகவல் கேட்டோம். மரியாளுக்கு வந்து அந்த பெத்லஹேம்னு கேட்டதுமே அவங்க அந்த மீகாவில் சொல்லப்பட்ட இறைவாக்கு வந்து அவங்க டக்குன்னு கோட் பண்றாங்க. அப்புறம் அவங்க பயணப்படுறது வந்து சூசேப்பர் கவலைப்படும் போது வானதூதர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு மரியாள் ஆறுதல் சொல்லவும் இப்போ ரெடி ஆயிட்டாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் காட்சியில வந்து அவங்களோட பயணம் எப்படி இருக்குது, அந்த பயணத்தை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இதுல பழசத்துல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க.
எதுவும் டவுட் இல்லையா? இப்ப நீங்க மைக்க ஆன் பண்ணி பேசலாம். எது டவுட் இல்லதானே இன்னைக்கு இதுல உங்களுக்கு? சரி, இன்னைக்கு ஒரு வசனம் சொன்னோமே, என்ன அது? பழைய ஏற்பாட்டுல உள்ள ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு வசனம் சொன்னோமே, என்ன வசனம் சொல்லுங்க? மீகா 5:2. மீகா 5:2. வெரி குட், வெரி குட். மீகா 5:2 எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்களா நோட்ல? சரி, நல்லது. இப்ப இந்த லாஸ்ட் வீக்ல வந்து நிறைய பேர் வந்து சின்ன குறிப்பிடத்துல வந்து அந்த கேள்வி பதில்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போட்டிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டவங்கன்னா இப்ப செகண்ட் பார்ட் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் பார்ட் படிச்சு இந்த கம்மிங் வீக்ல வந்து செகண்ட் பார்ட் வந்து நீங்க வீடியோ எடுத்து போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் போடாதவங்க வீடியோ எடுத்து போடுங்க. அதே மாதிரி சங்கீதங்கள்ல நிறைய பேர் இன்னும் வந்து சங்கீதம் 91, 51 சொல்லாம இருக்கிறீங்க. அதையும் கொஞ்சம் போட்டுருங்க. அதுல எதுவும் சிரமம் இருக்கா உங்களுக்கு? சங்கீதம் மனப்பாடம் பண்றதுல எதுவும் சிரமம் இருக்குதா? எதுவும் நீங்க பதில் சொல்லாம அமைதியா இருந்தீங்கன்னா சிரமம் இல்லை அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லைனாக்கும் எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஐசக் பிரதர், ரோசி ஆண்டி உங்களுக்கு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சுக்கலாம். பிரைஸ் லார்ட். மரியே வாழ்க. குட்டீஸ், வேற எதாவது டவுட் இல்லையா உங்களுக்கு? இருக்கு இல்லைன்னு பதில் சொல்லுங்க. ஓகே, ஆண்டவருக்கு நன்றி. இந்த சின்ன குறிப்பிடம் வந்து கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்கீங்க. மீதி பேரும் கொஞ்சம் சொல்லிருங்க. நீங்க நல்லா படிச்சுட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி எங்களுக்கு வீடியோ எடுங்கன்னு சொல்லி போட்டுருங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, ஃப்ரீயாக இருப்பீங்க, எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு. அதனால வந்து நம்ம கடவுளோட அந்த காரியத்தை கொஞ்சம் செய்யலாம். சரிங்களா? அதே போல் சங்கீதமும் எல்லாரும் கொஞ்சம் படிக்காதவங்க யாராவது இது பண்ணலையோ அவங்களாம் கொஞ்சம் சொல்லிடுங்க. உங்களோட பர்சனல் ப்ரேயர் அதையும் கொஞ்சம் பண்ணுங்க.
இந்த நல்லா ஃப்ரீயா, அதாவது படிப்புங்கிற ஒரு வேலை வந்து இப்போ கம்மியாயிடுச்சு நமக்கு. இப்போ கடவுளை தேடுறத வந்து நம்ம நல்லா தேடலாம். லீவ்ல வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அதே போல கடவுளை தேடுறதும் கேட்டிசம் கிளாஸ்ல சொல்ற அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் முடிச்சிருங்க. பேரண்ட்ஸும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வேற எது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருந்தோம், மாதாமாட்ட ஒரு கனி இருக்கா? அந்த கனியை எல்லாரும் வாங்கிக்கணும்னு சொன்னோமா? சொன்னீங்க. ஓகே. அந்த கனி என்னது? அந்த கனி என்னப்பா? மாதாமாட்ட இருக்க கனி தாய்ச்சி. ஆ வேற? பைபிள். பைபிள்ல உள்ள வசனங்கள். ஆண்டவர் இயேசுநாதர் யாரு? வார்த்தையானவர். சரியா? நம்ம முன்னாடியே படிச்சோம். அந்த வார்த்தையான அந்த கனியை நம்ம என்ன செய்யணும்? தினம் தினம் மாதாமாட்ட கேட்டு வாங்கி நம்ம உட்கொள்ளணும். சரியா? அதனால தினமும் என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து, இன்னைக்கு நீங்க எனக்கு என்ன வார்த்தை தரீங்க மாதாமா அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த கனியை நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? படிச்சு அதை உட்கொள்ளணும். அதற்கான அர்த்தத்தை மாதாமாட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க ஒரு வசனம், குட்டி குட்டி வசனமா ஒன்று ஒன்றா எடுத்து தினமும் படிங்க. சரிங்களா? தினமும் பைபிள் படிங்க. தினமும் உங்களுடைய அந்த இண்டிவிஜுவல் ப்ரேயர் பிரதர் சொன்னாங்க இல்லையா, எப்படி பண்ணணும், எப்படி ஆண்டவர்கிட்ட பேசணும், எப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதைப்படி நீங்க எல்லாரும் செய்யணும். செய்வீங்களா? செய்வோம். ஆண்டவருக்கு நன்றி. இப்போ என்ன மணி ஆயிடுச்சு, முடிச்சுக்குவோமா? இல்லை வேற எதுவும் டவுட் கேட்குறீங்களா? யாராவது பைபிள் வச்சிருந்தா பிலிப்பியர் 1 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் படிங்களேன். அப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன். பிலிப்பியர் 1 14 முதல் 18. யாராவது ஒருத்தர் வாசிங்க. எடுத்துட்டீங்களா? யார் படிக்க போறது? படிக்கிறீங்களா இல்ல நானே படிக்கட்டுமா? பெரியவங்க யாராச்சும் படிக்கலாம் கூட, பேரண்ட்ஸ் யாராவது படிக்கலாம் கூட படிங்க. பிலிப்பியர் 1 14 முதல் 18. பிலிப்பியர் 1 வசனம். சகோதரரில் அநேகர் என் கட்டுக்களாலே கர்த்தருக்குள் திடன்கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும்
சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுக்களோடே உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஆண்டவருக்கு நன்றி. இப்ப குட்டீஸ் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வசனத்துல கடைசியா உள்ள வசனத்தை பாருங்க. இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. என்ன நடக்குதுன்னாக்க, இயேசுவை பிரசங்கிக்கிற பவுலை குறிச்சு நிறைய என்ன பண்றாங்க, அவரை குறிச்சு நிறைய பேர் என்ன பண்ற தப்பிதமான கருத்தை சொல்றாங்க. இவர் தப்பா போதகம் பண்றாரு, அப்படி கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அவரை குறிச்சு சில தப்பான கருத்தை சொல்லிட்டு ஆனா என்ன பண்றாங்க, கிறிஸ்துவை குறித்து அவங்க பிரசங்கிக்கிறாங்க, ஆண்டவர் குறிச்சு அவங்க பிரசங்கிக்கிறாங்க. ஆனா பவுலோட சுவிசேஷத்தை குறிச்சு என்ன பண்றாங்க, அவங்க கொஞ்சம் தப்பிதமா ஒரு கருத்து வேறுபாடு கொண்டு வர வைக்கிறாங்க. ஆனாலும் பவுல் என்ன சொல்றாரு, எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்பட்டா போதும் நமக்கு அப்படிங்கிறப்ப சொல்றாரு. என்னை குறிச்சு தப்பா பேசினாலும் பரவாயில்ல, என் சுவிசேஷத்தை குறை சொன்னாலும் பரவாயில்ல, என்னோட காரியத்தை குறிச்சு அவங்க விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவங்க கிறிஸ்துவ அறிவிச்சு கடவுளுக்கு ஏற்புடையவங்களாம் மாறினாலே போதும், அதனால சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார் பவுல். ஏன் இப்ப நான் சொல்ல வரேன்னா, குழந்தைங்க உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு கொடுத்த இந்த ஹோம்ஒர்க் இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒருத்தர் ஒரு போட்டியா வச்சுக்க, ஒரு 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 காம்படிஷன் மாதிரி வச்சுக்க. நான் முன்னாடி சொல்றேன், நான் எப்படியாவது சீக்கிரமா இதை மனப்பாடம் பண்ணி நான் போட்டுறேன் அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு போட்டியா கூட நீங்க வச்சுங்க. அதை போட்டியா கூட வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நான் உன்னை விட சீக்கிரம் நம்ம மனப்பாடம் பண்ணி நான் வெளியில ஆண்டவர் வார்த்தை சொல்றேன் பண்ணி நீங்க அதை ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரமா அதை மனப்பாடம் பண்ணி நீங்க தேவனோட வார்த்தையோட இணைந்திருக்க முடியாது முயற்சி பண்ணுங்க. ஒருத்தர் போட்டாக்க நம்ம எப்போ போடுறது, அவங்க எப்போ போட்டாக்க நம்ம டேட்டா போடுவோமா, அப்படிலாம் இருக்காதீங்க. ஒருத்தர் முன்னிட்டு ஒருத்தர் இதுக்குள்ள என்ன பண்ணுங்க, ஒரு காம்படிஷன் கூட வச்சுங்க. அவங்க போட்டாங்களே நம்ம என்ன போடாம இருக்கோம், நம்ம சீக்கிரம் போடுவோம், அவங்களுக்கு முன்னாடி நம்ம போட்டுருவோம் அப்படின்னு ஒரு காம்படிஷன் மாதிரியா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தைகளை சீக்கிரமா படிச்சு உங்க உள்மன ஆழத்துல பதிய வச்சுக்கிட்டு இதை நீ என்ன பண்ணுங்க, இந்த போஸ்ட் நீங்க போடுங்க. எதுக்காக போஸ்ட் போட சொன்னா எல்லாரும், எதுக்காக நாங்க சொன்னோம் உங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு, இதை நீங்க பயங்கர டேலண்டான பர்சனு, ஒருத்தரோட டேலண்ட் நான் பார்க்கணும் அப்படிங்கிறதா போட சொன்னோமா, அப்படிலாம் கிடையாது. ஆண்டோட வார்த்தை நீங்க உள்வாங்கி அதை நீங்க உட்கொள்ளணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு அநேக ஞானத்தை வழங்குவாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க, படிக்கும் போது உங்களுக்கு ஞானம் அருளப்படும். நீங்க வாழ்க்கைக்குள்ள கடவுளோட இணைந்திருக்கக்கூடிய அந்த காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களை அந்த வார்த்தையின் வழியா என்ன பண்ணுவார், வழி நடத்தி ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெறும்படியா உங்களை அழைச்சிட்டு போவார். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்தோம். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வசனத்தை சங்கீதத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி வீடியோ போடுங்க, சின்ன குறிப்பிட்டத்தை படிங்க அப்படிலாம் உங்களுக்கு நான் சொன்னோம். ஓகேவா? இது எல்லாரையுமே சிந்திச்சு செயல்படுத்த முடியா ஆண்டோட நாமத்தை கேட்டுக்கிறேன். சீக்கிரம் எல்லாம் போடுங்க. ஓகேவா? அடுத்தடுத்து ஏன்னா இன்னும் புதிய உங்களுடைய சகோதரர்கள்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஒரு முன்மாதிரியா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு முன்மாதிரியை விட்டுட்டு போனாரோ, அவர் மாதிரி நம்ம வாழணும் முன்மாதிரி விட்டு போனாரோ, அதே மாதிரி நமக்கு அடுத்த வர சகோதரர்களுக்கு நண்பர்களுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும். கடவுளுடைய வார்த்தையோட இணைந்திருக்கானே அண்ணன், அவன் அக்கா ஆண்டோட வார்த்தையை வசனிச்சு அதை மனப்பாடம் பண்ணி ஆண்டோர் எல்லோருக்கும் சொல்றாளே நம்மளும் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். சரியா? ஓகே, நான் சொல்ல புரிஞ்சு எல்லாருக்கும் குட்டீஸ்? புரிஞ்சு. அதனால என்ன பண்ணுங்க, சீக்கிரம் எல்லாரும் எவ்வளவு குயிக்கா அதை மனப்பாடம் பண்ணி வீடியோ போடுங்க. இன்னும் அநேக வசனங்கள்லாம் வாசிக்கணும். நம்ம பைபிள்ல நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், நிறைய சத்தியத்தை நம்ம உள்வாங்கினாதான் என்ன பண்ணுவோம், நீங்க பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் கடவுளுடைய வார்த்தையை போய் கடவுளை பற்றி அறியாத மக்களுக்கு சொல்லும் போது இந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை வாயிலிருந்து எடுத்து அவங்களை வெளிப்படுத்துவாரு. அப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பைபிளே படிக்காம நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, விஷயமே இல்லாம நம்ம போய் எப்படி சொல்ல முடியும்? கடவுளை தெரியாம கடவுளை எப்படி அறிவிக்க முடியும்? அவரோட அன்பை பற்றி அறியாம எப்படி அவரோட அன்பை பற்றி போதிக்க முடியும்? ஓகேவா? ஸோ ஆண்டோட வார்த்தையோட இணைந்திருக்கும்படியா அதை சீக்கிரம் நீங்க என்ன பண்ணுங்க, தியானிச்சு மனப்பாடம் பண்ணி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா?
பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. ரோசிமா தான் நீங்க ப்ரே பண்ணி முடிச்சீங்க. ஆண்டவருக்கு நன்றி. நன்றி இயேசப்பா. நன்றி மாதாமா. இந்த நேரத்தை கொடுத்து சிறு பிள்ளைகளாக எங்களுக்கு சத்தியத்தை அறிவித்த கிருபைக்காய் நன்றி. உம் சித்தத்தின்படி நாங்கள் நடக்கவும் உமது அந்த கனியாகிய வார்த்தையை நாங்கள் கண்டு அதனால் பிழைக்கிறவர்களாக மாறவும் எங்களுக்கு கிருபை செய்தரலும். இந்த சிறு பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த தாயே உமது அந்த கனிகளை உமது கனிகள் அனைத்தையும் கொடும் தாயே, உமது கனிகளை பெற்று அதனால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய குணலட்சணங்களை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறும்படியான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தயவாய் தந்தருளும் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறங்கி வாருமே மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே.